ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன எவோல் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஜெனிஃபர், சிவா, சூர்யா, திவ்யா இப்படின்னு புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ராம் யோகி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கன்றாவியான கதை. ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூட இன்னொரு ஃப்ரெண்டு அஃபேர்ல இருப்பான், இன்னொரு ஃப்ரெண்டு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருப்பான். இதில் என்ன உச்சக்கட்ட கன்றாவி அப்படிதான், இது எல்லாம் இவங்க பண்றது தெரியாமலாம் பண்றது இல்ல, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சே பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு பொண்ணு அந்த ரெண்டு பசங்களுமே கொலை பண்ணிடுறா. அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அது முன்னாடியும் கன்றாவே தான் நடந்தது, பின்னாடியும் கன்றாவே தான் நடந்தது. இப்ப அவ உண்மையிலே கொலை பண்ணிட்டாளா, ஏன்னா ஆல்ரெடி போதையில இருப்பா. சோ உண்மையிலே கொலை பண்ணிட்டாளா, என்ன நடந்தது அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் தான். ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு அடல்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அது. முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஃபுல்லாவே லஸ்ட் தான், லவ்ங்கிறது எங்கேயுமே இருக்காது. நான் சொன்ன கதையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ஒஸ்டா எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. இதுல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி வேற கொண்டு போவாங்க, அது இன்னும் மோசம். இந்த படத்துல நடிச்ச லீட் ஆக்டர்ஸ்க்கு ஏதாவது ஆக்டிங் ஸ்கோப் இருக்குதா இந்த லஸ்ட் சீன்ஸை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் போதையில அண்ட் தம் அடிச்சுட்டே சுத்திட்டு என்னெல்லாமோ பெனாத்திட்டு இருக்காங்க. இது 2 மணி நேரம் டியூரேஷன்ல ஏதாவது ஒரு சீனாவது நல்லா இருக்குமா, அதாவது இந்த மாதிரி ஏதாவது அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லாம ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது படத்துல. இந்த மாதிரி படத்தை எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க? இல்ல இது ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி அப்படின்னா இது வேற ஒரு ஸ்ட்ரீம்ல தான் இதை இவங்க லான்ச் பண்ணுமே தவிர இதை எல்லாருமே பாக்குற ஓடிடி இல்ல. அதுவும் தமிழ் ஓடிடி இந்த படத்தை எதுக்காக தெலுங்குல டப் வேற பண்ணிருக்காங்கன்னு புரியல. ஏன்னா இந்த படத்துக்கு டப்பிங்கே தேவையில்லை. இப்போ ரீசெண்ட் டேஸா தமிழ் ஓடிடில இந்த மாதிரி படங்கள் நிறையவே வருது. கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறதுக்காக கண்ட குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பார்க்காதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் கண்டென்ட் தான். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.